ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேத்தமெட்டிக்ஸ் டியூட்டோரியலில் யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபுல் சம்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 10th மேத்தமெட்டிக்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸும் நேச்சுரல் பியூட்டி டிப்ஸும் தான் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு கொஷின் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, 45 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் பி த ரிலேஷனல் டிஃபைன் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் நம்பர். இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஏக்கு ரைட் ஆர் ஆஸ் ஏ subset of A cross value A. Also find the domain and range. டொமைனும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு நமக்கு இங்கே ஆல்ரெடி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டில் என்னெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தோன்னா 1 எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தோன்னா 1 1s are 1, 2 2s are 4 அந்த மாதிரி இருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்போ இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டோடைய வேல்யூ. இப்போ நம்ம இங்கே அடுத்து 6 6s are 36. ஓகே, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே எத்தனை வேல்யூ நமக்கு வந்திருக்கு, 45 வரைக்கும் தான் நமக்கு பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அடுத்து பண்ணோன்னா 7 7s are என்ன வரும், 49 வரும். ஸோ அவ்வளோதான், 45 வரைக்கும் தான் நம்ம பண்ணணும். ஸோ 36 வரைக்கும் தான் நம்ம போடணும். அப்போனா 6 டிஜிட்டில் வந்திருக்கு. அப்போனா இங்கேயும் நம்ம 6 டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா போதும். அப்போ ஆர் வேல்யூ என்ன எடுக்கலாம், 1 1 2 4 1 2 3 4 5 6 வேல்யூ எடுத்தால் போதும். இங்கே 1 4 9 16 25 36 அவ்வளோதான். இப்போ டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே டொமைன். சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே டொமைன், செகண்ட் வேல்யூவில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச். அவ்வளோதான், பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா அதே கொஷின் கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த கண்டிஷன். என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, அதுதான் நம்ம கண்டிஷன். இப்போது இதை வச்சு தான் நம்ம சம் ஃபுல்லாக போட போகிறோம். இது வந்து ஃபுல்லாமே எக்ஸோட வேல்யூ. இது எல்லாமே என்னது, எக்ஸோட இது. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 6 வரைக்கும் நம்ம போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இங்கே 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வரைக்கும் போடணும். 6 வேல்யூ. இப்போது எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது 0, 0 + 3 3, மறுபடியும் எக்ஸோட வேல்யூ 1, 1 + 3 4. இந்த கண்டிஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ரேஞ்ச். எப்போவுமே நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ரேஞ்ச். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8 முடிஞ்சது. இப்போ பார்த்தோன்னா இது எல்லாமே எக்ஸோட வேல்யூ, இதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. எப்போவுமே என்ன சொன்னேன், இப்போ ஆர் வேல்யூ எப்போவுமே ஆர் எடுத்து எழுதிடணும். ஆர் எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்னது, ஃபஸ்ட்டு 0 1 இந்த வேல்யூ மட்டும் பார்க்கலாம். 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு நமக்கு நம்ம ஒய்யோட வேல்யூ என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம், 3 4 5 6 7 8. இப்போ பார்த்தோன்னா தெரியும் 3 4 5 6 7 8 சேமாக இருக்கா. ஓகே, இப்போ இது டொமைன் ரேஞ்சு. டொமைன்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே டொமைன், செகண்டில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச். ஓகே, இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம் சிம்பிள், சேம் மெத்தட் தான். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம ரீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அவங்களே வந்து ரிலேஷன்ஸ், அவங்களே வந்து கொஷின்லாம் கொடுத்துட்டாங்க. என்னது, அண்ட் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும்,
கிராஃப் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம் இதை கண்டுபிடிக்கணும். இது மூணுத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுக்கு என்ன கொஷினில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் மொத்தம் 2 கொஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய் ஒரு ஸ்லாஷ் போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே ஒரு ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் கண்டிஷன். எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒய்க்கும் நம்ம கொடுத்துட்டாங்க, ஒய் பிலாங்ஸ் டுன்னு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒயில் 1 and 2 இந்த 2 நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுட்டு பிலாங்ஸ் டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்யோட இடத்துல ஒய் வேல்யூ போடணும். 2 × 1 2, 2 × 2 4 முடிஞ்சது. இப்போ இதில் கண்டுபிடிச்சது நம்ம எப்போவுமே அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம், ஆரை போட்டுருவோம். இப்போ ஆர் போடலாம், ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 2, நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. ஓகே, இப்போது ஆரோ டயக்ராம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷினில் ஃபஸ்ட்டு நல்லா பார்க்கணும். கொஷினை நல்லா ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொஷினை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ டயக்ராம் கிராஃபு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு அண்ட் ஆரோ டயக்ராம் போடும்போது எக்ஸு ஒய் அதை போட்டுட்டு நம்ம எக்ஸோட இதில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு 2 3 4 5 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பார்த்தோன்னா 1 2 3 4 நமக்கு ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம இங்கே கண்டுபிடிச்சது ஆரை வச்சு தான் நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். இப்போ ஆரில் பார்த்தோன்னா எக்ஸில் 2, அப்போ 2 2 ஒயில் 1, அப்போது 2லேருந்து ஒய்க்கு ஒரு ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு 4 2, அப்போ 4லேருந்து 2க்கு ஒரு ஆரோ டயக்ராம். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிராஃப். இப்போ கிராஃப் போட்டோன்னா ஆஸ் யூஷுவல் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் போட்டுருவோம். இங்கே 1 2 3 பாயிண்ட்ஸை பொறுத்து, இந்த ஸ்லாட்டை பொறுத்து நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போடுறோமோ அதை தான் ஒய் ஆக்சிஸில் போடணும். இப்போ 1 2 3 4 இங்கே போட்டுட்டோம், 1 2 3 4 இங்கே போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு என்னது 2 1. இப்போது எக்ஸில் 2 ஒயில் 1, ஸோ 2 1. அதே மாதிரி எக்ஸில் 4 ஒயில் 2, 4 2 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம ஆர் என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ அதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். இப்போ அதுலேயே செகண்ட் சம்மில் கொஷின் கொடுத்துட்டாங்க. கொஷின் பார்த்துக்கோங்க, நேச்சுரல் நம்பரில் தான் வந்து கொஷின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கண்டிஷனும் நம்ம கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் எழுதிடலாம், எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். இப்போ எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி நேச்சுரல் நம்பரில் தான் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பரில் தான் எழுத போகிறோம். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. நமக்கு இங்கே 10 வரைக்கும் கொடுத்துருக்கிறதால நமக்கு இங்கே என்ன போட்டிருக்காங்க, கீழே கோடு போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம 10 எழுதணும். ஸோ போடலை, ஸோ 9 வரைக்கும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன். இப்போ கண்டிஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எக்ஸோடைய வேல்யூவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் எழுதி எக்ஸோடைய இடத்துல இந்த எக்ஸ் வேல்யூவை போடணும். அப்போது 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7. அதே மாதிரி இங்கே இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூவும் இங்கே கண்டுபிடிச்ச ஒய்யோட வேல்யூவும் தான் நம்ம ஆராக எடுத்துக்கணும். கண்டிஷனை வச்சு கண்டுபிடிச்ச ஒய்யோட வேல்யூவை தான் நம்ம ஆராக எடுத்துக்கணும். அப்போது பார்த்தோம் அப்படின்னா 1 4, 2 5, 3 6, 4 7 பார்த்தோன்னா தெரியுதா, லாஸ்ட்டாக 4 7 சொன்னா. நெக்ஸ்ட்டு 5 8, 6 9 முடிஞ்சது. அப்புறம் ஆரோ டயக்ராம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே போடுற மாதிரி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதிடணும். ஆரில் என்ன வேல்யூ இருக்கோ, என்ன பேராக இருக்கோ அதை படி தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ 1 4 கொடுத்துருக்காங்க. அப்போது 1 2 3 4 9 வரைக்கும் எழுதிடணும். ஒய்யோட இதுவும்
9 வரைக்கும் எழுதிடணும். இப்போ இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 முடிஞ்சது. இப்போது ஆரோ டயக்ராம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிராஃப். அதே மாதிரி தான் கிராஃபு பார்த்தோன்னா தெரியும். கிராஃப் போட்டாச்சு. இது எக்ஸு, இது ஒய். நம்ம பாயிண்ட்டை ஆஸ் யூஷுவல் நம்ம பாயிண்ட்டை ஸ்லாட் பண்ண வேண்டியதுதான். இப்போ 1,4 நெக்ஸ்ட்டு 2,5 3,6 4,9 5,8 6,9 முடிஞ்சது. இப்போ நமக்கு இங்கே என்ன பாயிண்ட் இருக்கோ அதை நம்ம இங்கே போட்டாச்சு 4,7. ஓகே, இப்போ கிராஃப் முடிஞ்சது. லாஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்ம். நான் என்ன சொன்னேன், ஆரில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இதோட சம் ஓவர். ஓகே, இப்போ ஃபிஃப்த்து சம் கொஷின் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப லாங்காக இருக்குது. நீங்கள் கொஷினை புக்கில் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். கொஷின் ரீட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ நமக்கு ரொம்ப லென்த்தியாக போகும். ஓகே, இப்போது கொஷின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஏல A1 A2 A3 A4 A5 இது எல்லாமே கொஷினே நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். A1 A2 A3 A4ன்னு கொடுத்துட்டாங்க, A5 கொடுத்துருக்காங்க. அதுக்கு 10,000 rupees. நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு சி. அப்போ C1 C2 C3 C4 25,000 இங்கே கொடுத்துருக்காங்க கிளர்க்கு. நெக்ஸ்ட்டு மேனேஜர்ஸ்க்கு M1 M2 M3 M3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 50,000. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு E1 E2ன்னு போட்டுட்டு 1 lakh கிட்ட நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்லியே எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா 10,000 25,000 50,000 1 lakh இதை நம்ம கொடுத்துட்டாங்க. கொஷினை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்கில் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்னெல்லாம் இருக்குது நம்ம கொடுத்துருக்காங்கன்னா சேலரி, எக்ஸுனா சேலரி, ஒய்னா பர்சன் முடிஞ்சது. ஆர்னா டிஃபைன் ஆர்டர் பேட். இப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு A1 ஏ தான் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் எம். நெக்ஸ்ட்டு இ. ஓகேவா, இப்போ ஏக்கு 10,000. அதே மாதிரி இப்போது நம்ம ஆர்டர் பேடாக எழுதிடலாம். இங்கே ஆர்டர் பேட் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ 10,000, A1 சேலரினாலே அமௌண்ட்டு தான். ஸோ எக்ஸில் அமௌண்ட்டு போடணும், ஒயில் பர்சன், ஏனா யார் அசிஸ்டண்ட், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 10,000 முடிஞ்சது. ஓகே, அப்போ 25,000 C1 25,000, C2 25,000, C3 அப்புறம் 25,000, C4 அப்புறம் எம் மேனேஜருக்கு 50,000 50,000, M1 50,000, M2 50,000, M3 நெக்ஸ்ட்டு 1 lakh, E1 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh, E2. ஓகே, இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஆர். இப்போ நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஆரோ டயக்ராம் தான் நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆர்டர்டு பேரும் ஆரோ டயக்ராம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கேட்டிருக்காங்க ஆர்டர் பேர் அண்ட் அண்ட் ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சிடலாம், போட்டலாம் ஈஸி. இப்போ எக்ஸுக்கிட்ட நமக்கு இங்கே எக்ஸ் என்ன இருக்குது, சேலரி. எக்ஸெல்லாம் என்ன சொன்னேன், சேலரி. எக்ஸெல்லாம் என்னது, சேலரி. அப்போது அமௌண்ட்டெல்லாம் எக்ஸில் போடணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போது அமௌண்ட் எக்ஸில் போட்டுட்டு பர்சன் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்களெல்லாம் ஒயில் போடணும். ஓகே, A1 A2 A3 A4 A5 C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2. இப்போ இதுலேருந்து நமக்கு ஆரோ டயக்ராம் ஈஸியாக போட்டுடலாம். ஏ ஃபுல்லாமே 10,000, சி ஃபுல்லாமே 25,000, எம் ஃபுல்லாமே 50,000, 1 lakh இது எல்லாமே இ முடிஞ்சிச்சு. ஓகே, இதோட எக்ஸசைஸ் 1.2 ஓவர். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.